லோக்சபா தேர்தலுக்கு பின் முதல் முறையாக கூடும் என்று பார்லிமென்ட் கூட்டத்தொடரை அமளியாக்க எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். இதற்கிடையே எம்பிக்கள் பதவியேற்பு 26, சபாநாயகர் தேர்தல் 27, ஜனாதிபதியின் உரை ஆகிய நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. லோக்சபாவுக்கு சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்கிறார். புதிய அமைச்சரவையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 18வது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்பதற்கான கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. இதன்படி இன்றும் நாளையும் எம்பிக்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். நாளை மறுதினம் 18வது லோக்சபாவின் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. புதிய லோக்சபாவின் முதல் கூட்டம் என்பதனால் 27 ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் மீதான விவாதங்கள் நடக்கும். இதற்கிடையே பிரதமர் மோடி தன் அமைச்சரவை பார்லிமென்ட்டில் அறிமுகம் செய்வார். இறுதியில் ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிறகு பிரதமர் மோடி பதிலளிப்பார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது. இந்த லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி பலம் அதிகரித்திருக்கிறது. மேலும் 10 ஆண்டுகளுக்கு பின் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. இதனால் இந்த கூட்டத்தொடரில் வாதங்கள் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபாவின் இடைக்கால சபாநாயகர் பாஜகவை சேர்ந்த 7 முறை எம்பியான பார்த்தகிரி மகதப் நியமிக்கப்பட்டுகிறார். 8 முறை எம்பியான காங்கிரஸை சேர்ந்த கே சுரேஷை நியமிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனால் கூட்டத்தொடரில் இந்த விவகாரம் எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாகியிருக்கிறது. இதை தவிர நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு விவாதத்தையும் எதிர்க்கட்சிகள் பார்லிமென்ட்டில் எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இன்று காலையில் இடைக்கால சபாநாயகர் நியமிக்கப்பட்டுள்ள பார்த்தகிரி மகதபுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதி மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதைத் தொடர்ந்து பார்லிமென்ட்டுக்கு சென்று அவர் பொறுப்பை ஏற்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் பட்டியலை லோக்சபா செயலாளர் உத்பல் குமார் சிங் சபையில் தாக்கல் செய்வார். முதலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எம்பியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தவார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பதவியேற்றார். இடைக்கால சபாநாயகருக்கு உதவும் வகையில் ஒரு குழுவையும் ஜனாதிபதி அமைத்துள்ளார். இதில் காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷ், திருமுகவின் பலு, பாரதிய ஜனதாவின் ராதா மோகன் சிங், பாகுன் சிங், குலஸ்தே, திரிணாமுல் காங்கிரசின் சுதீப் பந்தோபாத்யாய் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த பொறுப்பை ஏற்க மறுத்து வருகின்றனர். இதையடுத்து அவர்கள் சமாதானப்படுத்தும் வகையில் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரீன் ரிஜிஜு, திரிணாமுல் எம்பி சுதீஷ் பந்தோபாத்யாய் நேற்று இரவு சந்தித்து பேசியிருக்கிறார்கள்.